ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை சூப் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக, ரொம்ப ஈஸியாக, குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி காரம் இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ கீழே உள்ள பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து முருங்கைக்கீரை சூப்புக்கு வந்து இப்போ வந்து அரைக்கிறதுக்கு வந்து ஒரு மூடி வந்து தேங்காய் எடுத்துக்கோங்க. அதோட 2 ஸ்பூன் வந்து ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கடாய் போட்டுக்கோங்க. இப்போ வந்து அரிசி கழுவுற தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அரிசி கழுவுற தண்ணியில் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து சூப்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது நல்லதும் கூட. அதனால் அரிசி கழுவுற தண்ணியை வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணி அளவு ஊற்றிக்கோங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சூப்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சூப்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணோடனே தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். நல்லா இதே மாதிரி நல்லா வந்து கொதிக்கணும். இப்போ வந்து சூப்புக்கு வந்து 2 தக்காளி, இப்போ பொடியாக நறுக்கின வந்து சின்ன வெங்காயம் ஒரு 25 எடுத்துக்கோங்க. அதனால் நைஸாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது சூப்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது ஹெல்த்தியும் கூட. இப்போ வந்து முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தேவையான அளவு எவ்வளோ சூப் வைக்கிறீங்களோ அதுக்கு தேவையான அளவு முருங்கைக்கீரை எடுத்து அதோட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து முருங்கைக்கீரையை வாஷ் பண்ணி அதோட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து ஒரு 5 பேர் சூப்பை வந்து குடிக்கலாம். இப்போ எல்லாம் முருங்கைக்கீரையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ காரத்துக்கு ஏற்ற போல் நீங்கள் வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ காரம் கம்மியாக இருக்கிறதுனால 2 போதும். அதனால் அதை கீறி அதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணோன்னே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம். ரொம்ப காரமும் இருக்காது. நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுனால சுத்தமாக காரம் இருக்காது. ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து சாதத்தில் கூட பிசைஞ்சு ஊட்டலாம். சில குழந்தைங்க கீரைன்னா சாப்பிட மாட்டாங்க. இப்படி செய்யும்போது சாப்பிடுவாங்க. எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடிக்கடி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. கீரையும் நல்லா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஒரு மூடி, ஜீரகம் 2 டீஸ்பூன் வந்து அரைச்ச விழுதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க.
1 டீஸ்பூன் மிளகை வந்து நல்லா வந்து இடித்து வச்சுக்கோங்க, ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கும் ரொம்ப வந்து பிடிக்கும். மறக்காமல் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இடித்து வச்சுருக்கோங்க இல்லையா மிளகு, அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். நல்லா அதே மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம மிளகெல்லாம் போட்டதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போ வந்து நம்ம சூப்பை வந்து தாளிச்சிடலாம். 1 டீஸ்பூன் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. விருப்பப்பட்ட நல்லெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து வேறு எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். 1 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம வந்து சூப்பில் வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம வந்து தாளித்து கொட்டியாச்சு. சூப்பும் நல்லா கொதிச்சிட்ருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராக இருந்தது. குழந்தைங்களுக்கும் கொடுத்தீங்கன்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். விதன்னு நம்ம வந்து சூப் குடித்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.